guys, வணக்கம் and welcome back to my channel. So நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூர்க் கிளம்பிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேட் வந்துட்டு 18 நவம்பர். ஸோ சின்ன ஒரு ட்ரிப்பாக கூர்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ காரில் தான் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ பைக்கில் வரலான்னு தான் பிளான் இருந்தது. பட் ஆனால் மழை பெய்யறதுனால கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓல்டன் ஸ்டைலில் நல்ல ஒரு ட்ரெடிஷன் ஸ்டைலில் வந்துட்டு நல்லா ஒரு பில்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஹோட்டலாக இருக்குது. ஸோ லெட்ஸ் see இதில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஸ்டாப் ஹியர். இட்லி வந்துடுச்சு. லெட்ஸ் see how it taste. பொதுவாகவே கர்நாடகாவோட சாம்பார் வந்து இனிப்பாக தான் இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ இட்லி வந்துடுச்சு. இங்கே வந்துட்டு கீமா தோசை. ஹாய். ஓகே, ஆஸ் யூஸ்வல் சாப்பிடும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மட்டன் சூப்பு. ஸோ தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குன்றதுனால வாடட் சூப். அண்ட் இங்கே இருக்கவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹோட்டலில் வந்துட்டு கீமா தோசை அப்புறம் மட்டன் சூப் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த கடையில் அப்படின்றாங்க. ஸோ எல்லோரும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபேமஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீமா தோசை அப்புறமா மட்டன் சூப்பு. ஸோ ரெண்டுமே சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் நம்பி இங்கே வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா பொழுதுபோக்குக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. ஒரு 187 kilometers to our place. கோல்டன் டெம்பிள் மொனாஸ்ட்ரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு கோவிட்னால வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ்டு ஆக்சுவலாக. ஸோ கடந்த 2 வருஷமாக ஓப்பன் பண்ணல அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு ஆன் த வே தான். இப்போ சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் யூட்டர்ன் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஒரு சின்ன ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கு. பட் இட்ஸ் ஓகே. அடுத்தது வந்துட்டு இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு எந்த இடம், தபாரே எலிஃபென்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த தபாரே எலிஃபென்ட் கேம்ப்புக்கு தான் வந்துட்டு இப்போ நம்ம போகிறோம். லெட்ஸ் see அட்லீஸ்ட் அதாவது ஓப்பனாக இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். அப்படி அதுவும் ஓப்பனாக இல்லை அப்படின்னா நேராக வந்து கேம்ப் சைட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு அடுத்த வர்ற 2022 ஜானில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இது அது வரைக்கும் they are not opening. தபாரே இது எலிஃபென்ட் கேம்ப்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வித்தியாசமாக என்னென்னமோ வச்சுருக்காங்க.
ஆக்டிவிட்டீஸ் மாதிரியா? ஆமாண்ணா, ரோப் கோர்ஸ் மாதிரி ரோப் கோர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நேராக மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர் பெட்டுக்கு போகுது, காவேரி ரிவர் பெட்டு. ஸோ ஆக்சுவலாக அங்கேருந்து வந்துட்டு படகுல தான் கூப்பிட்டு போவாங்களாம்மா எலிஃபென்ட் கேம்புக்கு. ஸோ வி டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஓப்பன், பட் ஸ்டில் அந்த ரிவர் பெட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு we have decided. Cash only ஆமா. So water rafting 1.5 kilometer 200 rupees 45 minutes, swimming for 15 minutes. இதெல்லாம் 200 rupeesக்குள்ள வருதுன்னு நினைக்கிறேன். Elephant camp closed. Elephant camp closed ah? Only rafting. Okay. இருக்கா? Okay. I carry cash. 200 rupees rafting per person. போலாமா? Okay. So water rafting போறோம். So the first time water rafting போறது. So let's see how it goes. ரிவர் ராஃப்டிங்க்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் இது வந்துட்டு லைஃப்பில் ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் see, let's have some good experience. பிடிக்கிறது இப்படி பிடிக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே ஆமாம். என்ன ரிவர்ஸில் போகுது? ஆமாம். நீங்கள்? ஓ ஓகே. இல்லை எந்த ஊர்? சென்னையா? சூப்பர். எஸ். யா ரிவர் ராஃப்டிங். Wow. Ah! Come on! Come on! Yama? Fast! Yes! Woo-hoo-hoo! No, hi. Come on, cheer up. எஸ். அவ்வளோ தூரம் போறீங்களா? சூப்பர். ஸோ ரிவர் ராஃப்டிங் ஜஸ்ட் 200 rupees தான் வாங்குறாங்க பர் பர்சன். துபாரே வாட்டர் ராஃப்டிங்கா? கரெக்ட். ஸோ எல்லோரும் இங்கே நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 150 கிலோஸ் வரைக்கும் 150 கிலோஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ ஸ்விம்மிங் தெரியாதவங்க கூட வந்துட்டு சும்மா அப்படியே உள்ளே குதிச்சா உள்ளே போகாது. ஸோ நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வந்திருந்தால் ட்ரை பண்ணியிருந்திருப்போம். we didn't know that இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் ரிவர் ராஃப்டிங் ஜாலியாக ஃபன்னாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா ரிவர் ராஃப்டிங் எல்லோரும் ஒரு டைம் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 200 rupees தான். ஸோ நல்ல ஃபன்னாக இருக்குது.
ஸோ நடுவில் வந்துட்டு ஸ்விம்மிங்லாம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்விம்மிங் தெரியணும்னு அவசியமே இல்லை. ஓ ரேஸ் ஸோ ரிவர் ராஃப்டிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்லிஹோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம், ரிசர்வர் டேமு. அது வந்து கொஞ்சம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெரிய பள்ளம் மாதிரி ஆக்சுவலாக போட்டிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே கிளம்பியாச்சு. சிக்லிஹோலே போகிற ரோடே சூப்பராக இருக்குது 2 சைடும். ஸோ சிக்லிஹோலே ரிசர்வாயர் வந்துட்டோம். இங்கே முதல்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. மழை வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கிளம்பிடணும். டைம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1:30 தான் ஆகுது டைம். தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது. என்னதான் மழை பெஞ்சிருந்தாலும் இந்த சைடில் அவ்வளோ மழை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்ததுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த ஒரே ஒரு வியூக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கே வந்தோம். அந்த வேலை வந்துட்டு இந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தோம். ஸோ அந்த ஹேங்கிங் பிரிட்ஜை வந்துட்டு போயிட்டு சும்மா ஒரு 4 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சூப்பராக இருக்குது. இது வந்து குஷால் நகர் ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேப் போட்டால் மேப் எங்கேயோ முன்னாடி எங்கேயோ போகுது. ஸோ சிக்லிஹோலே அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிற வழியில் அந்த வேலை ரோட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஹியர் கம்ஸ் த ஹேங்கிங் பிரிட்ஜ். meters. ஸோ வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இது பக்கத்தில் இன்னொரு 500 meters தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். பார்ப்போம். 400 meters, 280 அந்த இதுதான் நினைக்கிறேன். ஏதோ கார் ஏறுமா?